திருடன் தான் திருடவும் அழிக்கவும் கொல்லவும் வருவான், ஆனால் கர்த்தரோ ஜீவனை உண்டாக்கவோ அந்த ஜீவன் பரிபூரணம் படுகிறதற்குமே வருகிறார். ஹல்லேலூயா. நான் உன்னை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், எந்த அளவுக்கு என்ன நேசிக்கிற, எந்த அளவுக்கு என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற, எந்த அளவுக்கு எனக்கு கீழ்ப்படுகிற, எந்த அளவுக்கு என் மேல தேவ பயம் இருக்கு, எந்த அளவுக்கு நீ எனக்கு உண்மையா இருக்கிற, இதை பார்க்கறதுக்காக நீ பழி செலுத்துன்னு சொல்லி சும்மாங்காட்டியும் சொன்னேன். என்னது சொன்னேன்? சும்மாங்காட்டியும் உனக்கு நான் சொன்னேன். ஹல்லேலூயா. ஆனா உண்மையா உன் பையனை பழி வாங்குற அளவுக்கு நான் ஒரு கெட்ட தெய்வம் அல்ல. ஹல்லேலூயா. நான் உன்னை நேசிக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க 12ஆம் வசனத்துல சொல்றாரு, அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. வாசிமா. நீ அவனை உன் புத்திரன் என்றும் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, நீ அவனை உன் ஒரே பையன், உன்னுடைய பையன், உன்னுடைய புத்திரன்னு சொல்லி பார்க்காம உன்னுடைய ஏகசுதன், உன்னுடைய ஒரே பையன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காம எனக்காக நீ பழி செலுத்தும்படியாக நீ ஒப்பு கொடுத்ததனால நீ யாருக்கு பயப்படுகிறவன்? தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ரொம்ப முக்கிய, தேவனுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், அதுதான் ஞானத்தின் ஆரம்பம், ஆபிரகாமுடைய ஐஸ்வர்யத்தின் ஆரம்பம், ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தின் ஆரம்பம், ஆபிரகாம் வாழ்க்கையில் வாக்குத்தத்தங்களின் நிறைவேறுதலின் ஆரம்பம் எங்க வருது அப்படின்னா அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய விசுவாசம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தை இங்க நாம பார்க்கிறோம். இப்போ இங்க பாருங்க, அவனை பார்த்து சொல்றாரு, இந்த ஆபிரகாம் யாருக்கு அடையாளமாய் இருக்கிறார் அப்படின்னா பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஈசாக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்ன பண்ணா, அவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அவன் என்ன பண்ணா, அவன் பலியாக, கர்த்தருக்கு பலியாக செலுத்துகிறதற்கு ஆயத்தமாய் இருந்தான். ஆனா நம் சார்பாக, நமக்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனும் ஏகசுதனுமாய் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர் பலியாக செலுத்தி நம்மை ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிறவர்களாக, அவருடைய பிள்ளைகளாக அவரோடு கூட இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஆபிரகாம் பிதாவாகிய தேவனுக்கு அடையாளமாக மாறினான். இயேசு கிறிஸ்து, ஈசாக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னடையாளமாக, நிழலாட்டமாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. அவர் நமக்காக, இயேசு நமக்காக. ஈசாக்கும் பாருங்க, கட்டையில படுக்க வச்சதும் என்ன பண்ணலைங்க, அம்மாடி இந்த மனுஷனை பாரு என்ன கொல்ல பார்க்கறானேன்னு எந்திரிச்சு ஓடுனானா? என்ன பண்ணாங்க? அவனும் அமைதியா படுத்துட்டு இருந்தாங்க. இயேசுவும் பிதா அவரை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த போது மயிர் கத்தரிக்க கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல் அவர் என்ன பண்றாருங்க, அவர் வாய் திறவாமல் அமைதியாய் கடந்து போய் தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. இது எல்லாம் எதுக்காக அப்படின்னா நம்மை பிதாவோடு கூட ஒன்றாய் இணைப்பதற்காக, விசுவாச வாழ்க்கை வாழ்வதற்காக, அவரோடு இணைக்கப்படுவதற்காக, அவரை நேசிப்பதற்காக, அவரிடத்துல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நடப்பதற்காக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்காக. 13ஆம் வசனத்துல பாருங்க, ஆபிரகாம் கண்ணை ஏறெடுத்து பார்க்கறாங்க. பார்க்கும்போது தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். எங்க இருந்ததுங்க? புதர்ல கும்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடாவை பார்க்கறாங்க. அப்ப ஆபிரகாம் போய் என்ன பண்றான், கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஹல்லேலூயா. அப்ப அவன் என்ன சொல்றான், ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா.
நம்முடைய கீழ்ப்படியாமைக்கு ஒரு பழி செலுத்தப்பட்டது. யெகோவா ஈரே தன்னுடைய குமாரனையே ஒப்பு கொடுத்து நம்முடைய கீழ்ப்படியாமைக்காக தன்னுடைய கீழ்ப்படிதல் உள்ள மகனை ஒப்பு கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாருங்க, நமக்காக அவர் பழி செலுத்தி விட்டார். நம் பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய மீறுதல்கள், நமக்கு வர வேண்டிய தண்டனைகள், இதுக்காக அவர் என்ன பண்ணிட்டாருங்க, யெகோவா ஈரே நமக்கான தண்டனையை பார்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அங்க புதர்ல தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடா, ஹல்லேலூயா, தலையில முள்முடி சூட்டப்பட்டவராக இயேசு கிறிஸ்து, ஹல்லேலூயா, அந்த மலையின் மேல அந்த ஆட்டுக்கடா அது என்ன பண்ணப்பட்டதுங்க, அது பலியாக செலுத்தப்பட்டது. அது பலியாக செலுத்தப்பட்டதை போல அந்த மோரியா மலையின் மேல் ஒரு ஆட்டுக்கடா, அது புதரில் சிக்கி கொண்டிருந்த ஆட்டுக்கடா, அது பலியாய் செலுத்தப்பட்டதை போல கொல்கதா மலையின் மேலே முள் கிரீடம் சூட்டப்பட்டதான இயேசு கிறிஸ்து நமக்காக அவர் பலி செலுத்தப்பட்டார். ஹல்லேலூயா. அவர் பலியாய் செலுத்தப்பட்டதினாலே நாம் அவரை விசுவாசிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவரை நேசிக்க கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அவருக்கு உண்மையுள்ளவர்களாய் இருக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். பரிசுத்த வாழ்வு வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். அவரோடு நெருங்கி வாழ கடமைப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அருமை பிள்ளைகளே, உங்கள் காரியங்கள் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். யெகோவா ஈரே எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார், எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். நீ அவரை பார் மகனே, நீ அவரை பார் மகளே, நீ அவரை பார். அவருடைய காயங்களை பார், அவருடைய தழும்புகளை பார், அவருடைய கீழ்ப்படிதலை பார். அவரை பார்த்தீங்கன்னா போதும். கர்த்தருடைய பர்வதத்திலே உங்களுக்குரியவைகள் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும், எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். பிள்ளைகளுக்காக நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை, கணவருக்காக பாரப்பட வேண்டியதில்லை, எதிர்காலத்தை குறித்த பயம் வேண்டியதில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இந்த மூன்றில் அன்பே பெரியது. அவர் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாச குறைச்சல் வராது. அவரை நேசிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு விசுவாச குறைச்சல் வராது. அவர் மேல அன்பு வச்சுட்டீங்கன்னா, பாசம் வச்சுட்டீங்கன்னா, பிரியம் வச்சுட்டீங்கன்னா அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார், அவர் பார்த்து கொள்ளுவார். கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அந்த கொல்கதா மலையின் மேலே எல்லாம் பார்த்து கொள்ளப்பட்டது. உன் பாவத்திற்கான தண்டனை பார்த்து கொள்ளப்பட்டது. உன் சாபத்திற்கான தண்டனை பார்த்து கொள்ளப்பட்டது. அது இரத்தமாக வடிந்தது, அது ஜீவனாக வெளியேறியது. உனக்கான தண்டனை, உனக்கான உன் சாபத்திற்கான தண்டனை, உன் கீழ்ப்படியாமைக்கான தண்டனை, உன் மீறுதலுக்கான தண்டனை, உன் வியாதிகளுக்கான தண்டனை, உன் தரித்திரத்திற்கான தண்டனை எல்லாம் அந்த கொல்கதா மலையின் மேலே பார்த்து கொள்ளப்பட்டது. அருமை மகனே, அருமை மகளே, அந்த கொல்கதா மலையில் பார்த்து கொள்ளப்பட்டது. அவருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்பட்டது. அந்த பர்வதத்திலிருந்து வடிந்த அந்த ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாக இருக்கிறது. அந்த ரத்தம் ஜீவனுள்ளது. அது பரிந்து பேசுகிற ரத்தம், அது பரிந்து பேசுகிற ரத்தம், அது பரிந்து பேசுகிற ரத்தம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலும் சாட்சியாய் வாழ்ந்த பரிசுத்தவான்களுடைய அந்த இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களுடைய இரத்தத்தினாலும் அவர்கள் உலகத்தை ஜெயித்தார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, எத்தனையோ தேவ மனுஷர்கள், அப்போஸ்தலர்கள்,
நமக்காக இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார்கள். தோமா இந்த தேசத்தில் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் நாம் ஜெயித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த தேசத்தில், இயேசு கிறிஸ்து அந்த கொல்கதா மலையில் சிந்தின ரத்தம் இன்றைக்கும் ஜீவனுள்ளதாய் நமக்காக பரிந்து பேசித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இரத்தத்தினால் நாம் ஜெயித்திருக்கிறோம். அந்த இரத்தத்தினால் நாம் ஜெயித்திருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் தோல்வி எண்ணம் வருதா, பயம் வருதா, கவலை வருதா, வேதனை வருதா, நடக்குமோ நடக்காதோ, இந்த காரியம் என்ன ஆகுமோ, இது தோன்றுகிற போதெல்லாம் உங்களுக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே தந்தறிகிற தேவன் இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு தராதிருப்பது எப்படி? அன்பு, நம்பிக்கை, விசுவாசம், இந்த மூன்றில் அன்பே பெரியது. அன்பிலே நிலைத்திருங்கள், அன்பிலே நடவுங்கள். ஆண்டவர் மேல அன்பு வச்சு நடக்க ஆரம்பிக்கிற போது விசுவாசத்தானா வந்துருங்க. விசுவாசத்தானா வந்துரும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இன்றைய தினத்தில் எல்லாரோடும் கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாக, வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி ஆண்டவரே கர்த்தருடைய சோதனையும் இருக்கிறது. அதே நேரத்தில் பிசாசின் இடத்திலிருந்து வருகிற உபத்திரவமும் இருக்கிறது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயித்தேன். உங்களுக்காக நான் உலகத்தை ஜெயித்தேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாமல் இருப்பதற்கு உபத்திரவங்கள் உண்டு. ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை சோதிக்கிறார், பொறுமையை சோதிக்கிறார், உங்களுக்குள் இருக்கக்கூடிய உண்மையை சோதிக்கிறார், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சோதிக்கிறார். சுத்த பொன்னாக நீங்கள் விளங்குகிற போது பொன்னானது அக்கினியினால் சோதிக்கப்படுகிறது. சுத்த பொன்னாக நீங்கள் விளங்க வேண்டும். சுத்த பொன்னாக நீங்கள் விளங்குகிற போது நீங்கள் எதிர்பார்க்கிற வாக்குத்தத்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற ஆரம்பிக்கிறது. நீங்கள் கேட்கிற, வாசிக்கிற, தியானிக்கிற இந்த ஆசீர்வாதங்கள், இந்த வாக்குத்தத்தங்கள் உங்களுக்கு 1 மாசத்திலையும் நடக்க முடியும், 10 வருஷத்திலையும் நடக்க முடியும், சாகர வரையிலும் நடக்காமையே கூட போக முடியும். அது நீங்கள் அவரை நேசிக்கிற நேசத்தின் அளவிலும், நீங்கள் அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தின் அளவிலும் இருக்கிறது. இன்றைய தினத்தில் தீர்மானியுங்கள். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து ஒரு ஒப்புக்கொடுத்தல் உண்டாகட்டும். எல்லாரும் அப்படியே முழங்கார் படிக்கிட்டு ஆண்டவரிடத்துல ஒப்புக்கொடுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, இந்த நாள்ல புதிதான ஆவியுள்ளவர்களாய் எங்களை நீர் நடத்தும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இன்னும் எங்ககிட்ட என்ன குறைவு இருக்கு, இன்னும் எங்ககிட்ட என்ன பிரச்சனை இருக்கு, என்ன குற்றம் இருக்கு, உமக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கு, நீங்க காட்டுங்கப்பா, கேளுங்க, அதை ஒப்பு கொடுத்துருங்க, பலிபீடத்துல வையுங்க. ஆபிரகாம் பலிபீடத்துல வச்சான், தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே பலிபீடத்துல வச்சான். இன்னைக்கு பலிபீடத்துல வைங்க. வேண்டாத பலகீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே,
வேண்டாத பலகீனங்கள். மெதுவா மெதுவா அமைதல பாடுங்க. ஆண்டவா முன்வைக்கிறே, மீண்டும் தலை தூக்காமல், மீண்டும் தலை தூக்காமல் தூமே மாண்டு மடியட்டுமே, காணிக்கையா கொடுத்தீனையா, சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா, வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வாலிப பிள்ளைகள்லாம், உங்ககிட்ட எந்த பாவங்கள் இருந்தாலும் சரி, இச்சைகள் இருந்தாலும் சரி, பாவங்கள் இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள என்ன போராட்டங்கள் இருக்கு, அதை அப்படியே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, இது எனக்கு வேணாம்ப்பா, பலிபீடத்துல நான் வைக்கிறேன்ப்பா. கீழ்ப்படியாமை இருக்குதா? கீழ்ப்படியாமையை ஒப்பு கொடுங்க. எதிர்த்து பேசுறத ஒப்பு கொடுங்க. எல்லா விசுவாசிகளும், பெரியோராய் இருக்கலாம், சிறியோராய் இருக்கலாம், எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு ஒரு தரவு கிளென்சிங் நடக்கட்டும், ஒரு சுத்திகரிப்பு நடக்கட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்னெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பழக்கங்கள், பலகீனங்கள், எதெல்லாம் உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது, எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. வேணாம் ஆண்டவரே, இதை நான் விட்டுறேன், உங்ககிட்ட உங்க பலிபீடத்துல வைக்கிறேன். நீங்களா விடணும்னு நினைச்சா பலமுறை முயற்சி செஞ்சு முடியல, உங்க கிருபையை சார்ந்து கொள்ளுகிறேன். பலிபீடத்துல இது வேணான்னு சொல்லி நான் வச்சுட்டு, உங்க கிருபையை நான் சார்ந்து கொள்றேன் ஆண்டவர், உங்க கிருபையை நான் சார்ந்து கொள்றேன் ஆண்டவரேன்னு கேளுங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ லார்ட். உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பலத்த கிரியைகளை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்கலாம். உங்களுடைய கரங்களில் காணிக்கைகள், தசம பாகங்கள், இதர காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், இந்த ஊழியத்தில் ஒரு பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபரை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய வெல்த் டிரான்ஸ்ஃபர் உண்டாகிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கப் போகிறீர்கள். உங்களுடைய காணிக்கைகளை நீங்கள் தாராளமாய் விதைக்கலாம். அது அப்படியே பில்டிங் ஃபண்டில் சேர்க்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு கட்டுகிறதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஆமென்.